2 பேரும் வந்து அமெரிக்கா வந்து கட்டாயமா அமைதியை விரும்புகின்றது. ஏன்னா அமெரிக்கா வந்து இந்த போர் வந்து இவ்வளோ நாள் ஏற்படும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னொன்னு அவங்க வந்து எதிர்பார்க்காத ஒண்ணு என்றான்னா, வளைகுடா நாடுகள் தாக்கப்படுகின்றன. அதுவும் வந்து இன்னைக்கு பஹ்ரைன், கத்தார், குவைத், யுஏஇ இவர்கள்லாம் தாக்கப்படுறது வந்து அமெரிக்கா வந்து பெரும் அவதிக்கு உள்ளாயிருக்கிறது. சர்வதேச அளவுல எரிபொருள் பற்றாக்குறை எரிபொருள் பற்றாக்குறை ஒண்ணு. இன்னொன்னு வந்து அமெரிக்காவுடைய நேவல் பேஸஸ், ஏர் பேஸ் எல்லாம் இருக்கிற இடமாச்சே அதெல்லாம். அங்கெல்லாம் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருந்தால் ஈரான் அதான் சொல்லுது. நீங்க தானே அமெரிக்காக்கு இடம் குடுத்தீங்க. அதனால எல்லாரும் நீங்க வந்து இப்போ வந்து அடி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஈரான் கொடுத்து கொண்டிருக்கார்கள். அந்த விதத்துல வந்து இந்த போர்ல வந்து அமெரிக்கா வந்து மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முடிவுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனா அவர் வந்து ட்ரம்ப் எப்போதும் போலமே அவரும் மேக்ஸிமலிஸ்ட் தானே. அவரும் வந்து சொல்றத வந்து ரொம்ப உயர்த்தி சொல்றது, எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது. அந்த மாரி சொல்லும்போது நான் ஒரு 10 நாள் அவகாசம் கொடுத்துருக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு. இவங்க சொல்றாங்க நாங்க வந்து போருக்கு அமைதியை நாங்க கேட்கவே இல்லையே அப்படின்னு தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்ற இந்த 5 பாயிண்ட்லயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 5 அம்சத்திலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போற முடிவுக்கு கொண்டு வாங்க நாங்க கேட்கலையே.